சோஃபார் நம்ம நம்பர் 1லேருந்து 9000 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ப்ரொனன்சியேஷன் பார்த்தோம். இப்போ இன்பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் எப்படி சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 825 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 8 அப்படின்னா ஹெச்சின்னு சொல்லுவோம், 2 அப்படின்னா நீ, அடுத்தது 5 அப்படின்னா கோ. இப்போ இதை எழுதும் போது இது வந்து 800ன்னு வருது இல்லையா? ஸோ 100 சீரீஸில் இது வந்து ஹப்பியாக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹப்பியாக்கு. அடுத்தது இங்கே நீ யூஸ் பண்ணி எழுதணும். இது வந்து 20s வருது. அப்போது நீ ஜூ, நீ ஜூ, அடுத்தது கோ. ஸோ 100 சீரீஸில் வர்றது ஹப்பியாக்கு, அடுத்தது 20, அப்போது நீ ஜூ, அடுத்தது 5 கோ. ஸோ ஹப்பியாக்கு நீ ஜூ கோ, இந்த மாதிரி தான் 825 சொல்லணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு 1998 4 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 1000 வரும்பா, அப்போ 1000 வந்து சென் அப்படின்னு எழுதணும். ஸோ சென். அடுத்தது 900. ஸோ 9 அப்படின்னா கியூ, 100ஸில் வரும்போது ஹியாக்குன்னு வரும். அப்போது கியூ ஹியாக்கு. அடுத்தது 98. ஸோ 90 மறுபடியும் கியூ வரும். அண்ட் 90 அப்படின்னு வர்றதுனால 10 சீரீஸ்க்கு ஜூ யூஸ் பண்ணுவோம். ஸோ கியூ ஜூ. அடுத்தது 8 இருக்குது. ஸோ 8 அப்படின்னா ஹச்சி. ஸோ ஹச்சி. ஸோ 1998 அப்படின்னா சென் கியூ ஹியாக்கு கியூ ஜூ ஹச்சி, இப்படி தான் சொல்லணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 2021 எழுதியிருக்கேன். ஸோ 2021. ஸோ 2000 அப்படின்னா நீ சென். இந்த ஜீரோவில் நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ 2000லேயே வந்துடும். அடுத்தது 21. ஸோ 2 அப்படின்னா நீ ஜூ, 20 இல்லையா? ஸோ அதனால் நீ ஜூ. அடுத்தது 1 இருக்குது. ஸோ இச்சி. ஸோ நீ சென் நீ ஜூ இச்சி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 2003ன்னு இருக்குது. ஸோ இங்கே நடுவில் 2 0 வருது. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணணுன்ற நீடே கிடையாது. ஸோ 2000 அப்படின்னு மொத்தமாக எழுதிடும் போது நீ சென் அப்படின்னு எழுதிடுவோம். அடுத்த 3 வந்து சான். ஸோ நீ சென் சான்.